நந்தினி மேடம், நீங்க யூனியன் செக்ரட்டரி ஆனதுல இருந்து நீங்க என்ன குடைச்சல் கொடுக்க போறீங்களோ நினைச்சு அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட முகத்துல ஒரு சின்ன பயம் இருக்கதான் செய்யுது. அப்படியே சொல்றீங்க? அவங்கள பார்த்தா எனக்கும் அப்படி தெரியலையே. நீங்க தன்னடக்கமா அப்படி சொல்றீங்க. நாங்க அவங்கள கவனிச்சுட்டு தானே இருக்கோம். நீங்க செக்ரட்டரியா நாமினேஷன் தாக்கல் பண்ணல இருந்து அவங்க முகத்துல பயம் வந்துருச்சு. என்னங்க சொல்றீங்க? நீங்களே கேளுங்க மேடம். நீங்க பக்கத்துல இருந்தாலே எங்களுக்கு யானை பலம் மேடம். ஆமா மேடம், யானை பலம் தான் மேடம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கெல்லாம் விடவே மாட்டோம் மேடம். ஏங்க, நீங்க யாரு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களுக்கும் இவங்களுக்கும் தான் பிரச்சனை. பேசாம வெளியில போயிருங்க, இல்ல உங்க உயிருக்கு நாங்க பொறுப்பு இல்ல. இது யூனியன் ஆபீஸ், இங்க எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஆமா, உங்களுக்கும் நந்தினி மேடத்துக்கும் அப்படி என்ன பிரச்சனை? குடுக்கல் வாங்கல் பிரச்சனை. இவங்க கொடுத்த வேலைய அவங்க சொன்னபடி கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை முழுசா இன்னும் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, போலீஸ்ல மாட்டின எங்களை பார்க்கவும் வரல, வெளியவும் எடுக்கல. என்ன உள்ள போனவங்க வெளியில வரமாட்டாங்கன்னு நினைச்சியா? நாங்க பணத்துக்காக வேலை செய்யற கூலிப்படை தான். ஆனா எங்களை ஏமாத்துனா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சும்மா விட மாட்டோம். நாங்க வந்த வேலையை 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். பேசாம நீங்க வெளியில போயிருங்க, இல்ல என்ன போக மாட்டீங்களா? டேய், இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இத்தனை நாளா நீ பொறுமையா இருந்துட்டு இப்ப நீ தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் எங்களை பொறுமையா இருக்கணும்னு சொல்றியா? இது பேசி தீர்க்க வேண்டிய கணக்கு இல்ல, ஒரேடியா தீர்க்க வேண்டிய கணக்கு. எங்களை ஏமாத்தணும்னு நினைச்ச நீ இனி உயிரோடவே இருக்க கூடாது. ஏய், எங்க வர? மேடம், இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். இதுல நீங்க தலையிடாதீங்க, ஒதுங்கிடுங்க. ஏன் யூனியனுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணுவ? அத பாத்துக்கிட்டு நான் ஒதுங்கி போணுமா? இவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்? ஏய், அது உங்க சொந்த விஷயம். அத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்க பர்சனல் விஷயம் எல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. ஏன் யூனியனுக்குள்ள இதெல்லாம் வேண்டாம். முதல்ல போங்க வெளியே.
மேடம் சொன்னா கேளுங்க, இதுல நீங்க தலையிடாதீங்க. என்ன மேடம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றீங்க? இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். இதோ என்னோட துப்பாக்கி தான் பேசும். Get out! நீங்க எல்லாம் ஓடி போய் உயிரை காப்பாத்திக்க போறீங்களா இல்ல உயிரை விட போறீங்களா? உயிருக்கு ஆபத்துனதும் உனக்கு கொடி பிடிக்கிறவங்க எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஆண்டி ஒரு நிமிஷம். அடியாட்கள் என்ன கொல்ல வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதை விட நான் எதிர்பார்க்காத இன்னொரு சந்தோஷமான விஷயம், நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினது. கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி இந்த நந்தினி மேலையும் உங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறத நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஆண்டி. உனக்கும் எனக்கும் எப்பவுமே தனிப்பட்ட பகையெல்லாம் கிடையாது நந்தினி. உன் தாத்தா செஞ்ச தப்புக்கு ஏன் அப்பா தண்டனை கொடுத்தாரு. அப்போ ஆரம்பிச்ச பகை உங்க தாத்தா அப்பாவுக்கு அடுத்ததா எங்களை பழிவாங்க இப்ப நீ இப்படி துடிச்சிட்டு இருக்க. நான் இப்ப காப்பாத்தினது நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினிய இல்ல, இந்த யூனியனோட செக்ரட்டரி நந்தினிய. நாகபுரி வம்சத்து நந்தினி மேல எப்பவுமே எனக்கு சாஃப்ட் கார்னர் கிடையாது. ஆனா இந்த யூனியன் மெம்பர்ஸ் எல்லார் மேலயும் எனக்கு அக்கறை இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் அங்க வந்து நிப்பேன். இந்த யூனியனோட தலைவருங்கிற முறையில மெம்பர்ஸ்க்கு ஒரு பிரச்சனைன்னா உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டா இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? டைரி எழுதிட்டு இருக்கேன். டைரியில என்ன எழுதிட்டு இருக்கீங்க? வரவு செலவு கணக்கு எழுதிட்டு இருக்கீங்களா? வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதுறதுக்கு இது அக்கவுண்ட்ஸ் நோட்டா? டைரி. நான் வீட்ல மளிகை கடை கணக்கு, கணேச ஸ்கூல் ஃபீஸ் கணக்கு, அப்புறம் ஊர்க்காரங்க ஃபோன் நம்பர்லாம் இந்த மாதிரி பழைய டைரியில தான் எழுதி வச்சிருப்பேன். ஒன்னும் சொல்லி தப்பு இல்ல. நிறைய பேர் டைரி அப்படிதான் யூஸ் பண்றாங்க. தினம் தினம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திச்சது, அவங்க கிட்ட பேசினது, நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், நமக்கு முக்கியமானவங்களோட பிறந்த நாள், நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத நாள், இது எல்லாத்தையும் மறக்காம நம்ம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் டைரி எழுதுவாங்க. டைரி எழுதினாதான்
இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நான் டைரி எழுதாமலே என் சின்ன வயசுல நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஞாபகம் வச்சிருக்கேன். எனக்கெல்லாம் என் மனசும் புத்தியும் தான் மாமா டைரி. ஓ, உனக்கு மனசும் புத்தியும் தான் டைரியா? ஆமா. அப்போ உன் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம உன் மைண்ட்ல வச்சிருப்பியா? ஆமா. அப்போ உன் ஞாபக சக்தியை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? தாராளமா டெஸ்ட் பண்ணி பாருங்க மாமா. என் மனசுல இருந்த காதுல நான் உன்கிட்ட வார்த்தையா சொல்லாம வேற வழியில சொன்னேன். அது எங்க எப்படி சொன்னேன்னு சொல்லு பாப்போம். நான் அப்படி வந்து நின்னதுல உன்னாலேயே என்னாலேயும் மறக்க முடியாத ஒரு தருணம் இது. உங்க ஞாபகமா நீங்க கட்டின தாலிய நான் என் கழுத்துல சுமந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நிமிஷம் தான் மாமா என்னாலையும் உங்களாலையும் மறக்க முடியாத நினைவு. அதுதான். கரெக்டா சொன்ன. நம்ம 2 பேரால மறக்க முடியாத நினைவு அதான். சரி, அமைதியே உருவான உன் அப்பா, அதாவது என்னோட மாமனார், எனக்காக கோவப்பட்டு ஒருத்தர் அடிச்சாரு. அது எங்க எதுக்காக நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு மாமா. போடாங்கற பெரிய டேய் இப்ப பார்க்கலாம். நான் உனக்காக கொடுத்த பரிசுல உனக்கு ரொம்ப பிடிச்ச, நீ ரொம்ப உயர்வா மதிக்கிற பரிசு எது? நீங்க மெக்கானிக் வேலை செஞ்சு எனக்காக வாங்கி கொடுத்த கண்ணாடி வளையல் மாமா. அதுதான் நான் உயர்வா நினைக்கிற பரிசு மாமா. நான் உனக்காக சமைச்சு கொடுத்துருக்கேன். அது எப்போ எங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா மாமா அந்த நாளை? ஒரு தடவை மும்பைல எனக்காக உப்புமா செஞ்சு கொடுத்தீங்க. இன்னொரு தடவை அப்பா கணேசன் எல்லாரும் நைட்டு கோவிலுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் வீட்டுல நைட்டு தனியா ஜுரத்துல படுத்துட்டு இருந்தேன். அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என் அம்மாவா தான் உங்களை பாக்குறேன் மாமா. இவ்வளவு நேரம் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கல்ல, இப்போ நான் உங்களை கேள்வி கேட்கலாமா? நீ என்ன கேள்வி கேட்க போறியா? பொண்டாட்டினா புருஷனை கேள்வி கேட்கணும். அதனால நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். சரி கேளு. உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சது சாமிதான்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் எப்ப வந்துச்சு?
எதனால வந்துச்சு? ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பாப்போம். என் மனசுல இருக்கிற விருப்பத்தை கோயில்ல இருக்க அம்மன் கிட்ட தான் சொன்னேன். பார்வதி மேல உள்ளது அபிமானம் இல்ல, காதல் தானா. நான் இப்போ உன்னை தேடி வந்த மாதிரி பார்வதி இப்போ இங்க வரணும். என்ன? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் மாமா. சரி, அடுத்த கேள்வி கேளு. உங்க விருப்பத்தை என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் என் மனசுல இருக்கிற காதலை மறைச்சுக்கிட்டு இது சரி வராதுன்னு சொன்னா எப்போ எப்படி என் சம்மதத்தை சொன்ன? அது எப்படி மறக்க முடியும்? கரெக்டா? அடுத்த கேள்வி. விட்டா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு பூஜை ரூம்ல வேலை இருக்கு, நான் வரேன் மாமா. என்ன ஐஸ்வர்யா அது? ஜூஸ் பார்வதி. நீ காலையில இருந்து சாப்பிடாம வேலை செய்யறத பார்த்தேன், அதான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தேன். குடி பார்வதி. எனக்காக இந்த வேலையெல்லாம் எதுக்காக நீங்க செய்றீங்க? எனக்காக நீ பண்ணும்போது உனக்காக நான் பண்ணக்கூடாதா பார்வதி? அதில்ல ஐஸ்வர்யா அம்மா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு வீட்டு வேலை செஞ்சு பழக்கம் இருக்கு. உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்காது. அது மட்டும் இல்லாம நீங்க பணக்கார வீட்டு பொண்ணு, நல்லா வசதியா வளர்ந்தவங்க. நான் பணத்துல கோடீஸ்வரினா நீ குணத்துல என்ன விட கோடீஸ்வரி பார்வதி. அதில்ல ஐஸ்வர்யா அம்மா. முதல்ல என்ன ஐஸ்வர்யா அம்மான்னு கூப்பிடுறத நிறுத்து பார்வதி. நான் எப்படி உன்னை பார்வதின்னு உரிமையா செல்லமா கூப்பிடுறேனோ அதே மாதிரி நீயும் என்ன உரிமையா ஐஸ்வர்யான்னு பேரை சொல்லி கூப்பிட. அது நான் எப்படிமா உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது? நீங்க எங்க, நான் எங்க? நாம 2 பேரும் ஒன்னாக முடியுமா? ஏன் பார்வதி உனக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை? நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளதான் இப்ப மருமகளா இருக்கோம். அதுவும் நீ மூத்த மருமக. உன்னை நீயே தாழ்த்திக்காத பார்வதி. தயவு செஞ்சு அதுல இருந்து நீ வெளியில வா. இப்ப உன்னோட தகுதி என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ யார் தெரியுமா? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமக, தி கிரேட் ஆதித்யாவோட காதல் மனைவி. இந்த வீட்ல உனக்கு அடுத்துதான் நான். அதனால நீ என்ன தாராளமா பேர் சொல்லி கூப்பிடலாம். என்ன ஐஸ்வர்யம்மா இதெல்லாம்? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுக்குதான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சேன். இப்ப நீ என்ன உரிமையோட பேர் சொல்லி கூப்பிடலன்னா இனிமே உன்னை பார்வதி மேடம்னு தான் மரியாதையா கூப்பிடுவேன். என்னமா நீங்க இப்படி பண்றீங்க? நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறத வனஜா அம்மாவும் மித்ராவும் கேட்டா என்ன நினைப்பாங்க? அவங்க இருக்கும்போது நீ எப்பவும் போல என்கிட்ட பேசு. நம்ம 2 பேரும் தனியா இருக்கும்போது நீ என்ன ஐஸ்வர்யான்னு கூப்பிடலாம்ல. என்ன யோசிக்கிற? சரின்னு சொல்லு பார்வதி. சரி சரி, இந்தா முதல்ல இந்த ஜூஸ குடி.
ஐஸ்வர்யா அம்மா எவ்வளவு அன்பா இருக்காங்க. என் மேல இருக்கிற இந்த அன்பை இப்படியே தொடரணும்னு ஆசைப்படுறேன். இந்த விஷயம்லாம் அகில அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியலையே.